ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். நம்மளுடைய பல வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்து அதில் உள்ள விஷயத்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில இந்த வீடியோல நாம ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயங்கிறத தம்ப்நெயில்ல நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கான டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருதுருவம். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வீடியோக்கான டாபிக். இந்த இருதுருவம் பத்தி தான் நான் உங்க கூட சில விஷயங்கள கொண்டு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அது என்ன விஷயம்? நான் என்ன விஷயங்கள நான் உங்க கூட ஷேர் பண்ண வாரேன் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த வீடியோவ பாருங்க. ஸோ இந்த வீடியோல அந்த இருதுருவம் பத்தின விஷயத்த நான் ஒரு கதையோட உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ அந்த கதை ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியா? இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு கற்பனையில ஒரு ஸ்கிரிப்டடா அது உண்டான கதையா? அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவுடைய எண்டுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாம அந்த கதை என்னங்கிறத பார்த்துடுவோம். ஸோ நம்மளுடைய கதைய பொறுத்தவரைக்கும் ஒரு 2 கதாபாத்திரம் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள். ஸோ அந்த 2 கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதோ இவங்கள தான். இவங்க பேரு ஜூடி. இவங்களுக்கு வயசு ஒரு 20லேருந்து ஒரு 21 வயசு இருக்கும். ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப அதிகம். ஸோ யார், எப்போ, என்ன அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு இவங்க கிட்ட போய் கேட்டாலும், இவங்க அத ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? அப்படிங்கிற கேள்வி கேட்காம, அத எப்படி பண்ணணும்? அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடயே எப்பவுமே காணப்படுறவ தான் இந்த ஜூடி. ஸோ, 2வதா இருக்கிற கேரக்டர் யாருன்னு பார்த்துடுவோம். ஸோ, அவங்க தான் இவங்க. இவங்க பேர் பார்த்துட்டிங்கன்னா ஹெலன். இவங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேல இருக்கும். ஸோ, இவங்களுடைய கேரக்டரும், நம்மளுடைய ஜூடியோடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் மாதிரி தான். ஸோ, இவங்களுக்கும் அந்த ஹெல்பிங் நேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஸோ, அந்த ஹெல்பிங் நேச்சருக்கான விஷயத்த அவங்க எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா, தன்னுடைய வீட்டையே ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமா மாத்தி, அதில பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்பிள்க்கும், ஹோம்லெஸ் பீப்பிள்க்கும், வயசான பீப்பிள்க்கும், அதாவது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம அனாதையா ரோட்ல விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்பிள் எல்லாரையுமே இவங்களுடைய வீட்ல வச்சு, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்து, அவங்களுக்கு பராமரிச்சு, அவங்க அந்த விஷயங்கள செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அவங்க ஏன் செய்றாங்க? எதுக்காக செய்றாங்க? அப்படிங்கிற விஷயம் இந்த கதை போக போக அடுத்தடுத்து உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேருடைய கேரக்டர் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வாங்க இந்த 2 கேரக்டர் இந்த கதையில என்ன மாதிரி விஷயங்கள ப்ளே பண்ணுதுங்கிறத, இனி வர இந்த கதைய நாம முழுசா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கதைக்குள்ள நாம போகலாம். ஸோ இந்த ஜூடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இல்லையா? ஸோ ஒரு நாள் அவ காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறப்போ, வழியில ஒரு நபர சந்திக்கிறா. அந்த நபர் பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு மேல இருக்கும். ரொம்பவே பார்க்கறதுக்கு பரிதாபமா, தனக்குள்ளேயே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு, அவர் ஒரு ஓரமா அந்த தெரு முனையில உக்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஜூடியோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும், அவளுக்கு ஹெல்பிங் நேச்சர் அதிகமா இருக்கிற காரணத்தினால, அவளால அத பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணாம அவளால இருக்க முடியல. ஸோ உடனே அவ எத பத்தியும் யோசிக்காம, அவர்கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இங்க இருக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா?" அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. ஆனா, அந்த நபர் அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம, தனக்குள்ளேயே ஏதோ அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இத பார்த்த உடனே ஜூடிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அச்சச்சோ! நம்ம இருந்து பேசிட்டு இருக்கிறது கூட அவரால இது பண்ண முடியலையே, கவனிக்க முடியலையே. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாம, அவ மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ கடைசியா அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா ஜூடிய பேசுறதையும், அவ நடந்துக்கிறதையும் பார்த்துட்டு, அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது.
ஓகே இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கிறம்மா. ஆனா நெறைய பேர் வந்து என்ன பார்த்து ஒரு மாதிரி முகம் சுளிச்சு என்ன வந்து கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து இப்படி கேட்கிறப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தேன். அதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவளும் அதுக்கேத்தாப்ல என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் தயங்காம அத என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு செய்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையா இவ வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஸோ உடனே அவரும் ஆமா. எனக்கு வந்து நான் ரொம்ப நாளா இங்க தான் இருக்கேன். ஸோ நான் சாப்பிட்டே பல நாள் ஆகுது. இதே துணியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சில உடம்புல பிரச்சனை இருக்கிற காரணத்தினால, சின்ன வயசுல என்ன வந்து வீட்ட விட்டு தொரத்தி விட்டுட்டாங்க. ஸோ நான் இப்படி தான் ரோடா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துக்கும் நான் போயிட்டு, அங்க கிடைக்கிறத நான் சாப்பிட்டு, அப்படியே தான் என் வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து சொல்றாரு. ஸோ இத கேட்ட உடனே ஜூடிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ஸோ உடனே அவ என்ன பண்றான்னா, தன்னுடைய ஃபோன் எடுத்து கான்டாக்ட்ல இங்க நியர்பை அந்த பிளேஸ்க்கு நியர்பை ஏதாவது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஏதாவது இருக்காங்கிறத அவ விசாரிக்கிறா. ஸோ அதே மாதிரி அவ கான்டாக்ட்ல இருந்த ஒருத்தர் மூலியமா அவ வந்து அங்க பக்கத்துல ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்குங்கிறத அவ வந்து கண்டுபிடிச்சுட்டா. இப்போ அவர்கிட்ட கேட்குறா. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு, துணி இது எல்லாமே அவங்க வந்து தங்கறதுக்கு இடம் எல்லாமே குடுக்குவாங்க. ஸோ என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. ஸோ இவரும் உடனே அத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ 2 பேரும் அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. ஸோ போற வழி எல்லாமே அவர் வந்து தனக்குள்ளேயே ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவளுக்கு அந்த விஷயத்த கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஸோ ஆனா, அவரு அதே பிஹேவ்னஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால, ஒரு பாயிண்ட்ல அவ வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. "ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீங்க வந்து தனக்குள்ளே பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி. ஸோ உடனே அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. சின்ன வயசுல இவருக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட நோய்னா, அவருடைய மைண்ட்ல வந்து சில வாய்ஸஸ் கேட்குமாம். அந்த வாய்ஸஸ்க்கு இவரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிட்டாருன்னா, அந்த வாய்ஸ் இன்னும் அதிகமா கேட்டு, இவர இவர எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம அத ஆக்கிடுமாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நோயில தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த நோயினால இவர வந்து ஒரு லூசு, ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அவங்க எல்லாருமே அப்படி பண்ணதுனால, அவருடைய அப்பா, அம்மாவும் அவங்கள வந்து சின்ன வயசுலயே தொரத்தி விட்டுர்றாங்க. சரி ஓகே. நம்மளுடைய விஷயம் இப்படியா இருக்கிறதுனால, இவரும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இப்படி அவர் வந்து ரோடா சுத்திட்டு இருக்கிறாரு, திரிஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரு அத சொல்றாரு ஜூடி கிட்ட. ஸோ ஜூடிக்கும் அது வந்து புரிஞ்சிருது. ஏன்னா, ஜூடியோடைய ஓன் பிரதரும் அந்த நோயால தான் பாதிக்கப்பட்டுறாரு. ஸோ அந்த நோய பொறுத்தவரைக்கும், இப்போ வரைக்குமே அதுக்கு ஒரு அது எப்படி க்யூர் பண்ணணும்? அதுக்கான ஒரு வழிகள் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் அத க்யூர் பண்ண முடியாம ஒரு நோயா தான் காணப்படுது. ஸோ அவளால ஈஸியா அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவளுக்கு இன்னுமே அந்த நபர் மேல ஒரு கரிசன, அதாவது கொஞ்சம் அவர் மேல ஒரு இரக்க குணம் இன்னுமே அவளுக்கு அதிகமா ஏற்படுது. ஒரு கனெக்ட் ஏற்படுது. ஸோ அவருடைய பேர் என்னன்னு கேட்கிறா. ஸோ அவர் பேர் வந்து பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஓகே. இப்போ வந்து அவங்க அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் உள்ள போயிட்டு, அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் ரன் பண்றவங்க யாரை மீட் பண்ணணுமோ, அதுக்கு வேண்டி அவங்க வந்து ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சுத்தி முத்தி பார்க்குறா. நெறைய இந்த மாதிரியான பீப்பிள வந்து அவளால பார்க்க முடியுது. ஸோ அவங்கலாம் நல்லபடியா அங்க இருக்கிறதையும் அவளால அத உணர முடியுது. ஓகே. இது வந்து இந்த பிளேஸ் வந்து இந்த பேர்ட்க்கு வந்து கரெக்ட்டா இருக்குங்கிற மாதிரி அவ நம்புறா. ஸோ, இப்போ பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது. "யார் வேணும் உங்களுக்கு?" அப்படிங்கிற மாதிரி. ஸோ, திரும்பி பார்த்தா, நான் சொன்னேன்ல, அந்த வயசான ஹெலன் இப்போ கேரக்டர். ஸோ, அவங்க தான் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஓல்ட் ஏஜ் ஹோம் தான். ஸோ, இவ வந்து இந்த மாதிரி பேர்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். அவருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ, அதனால நான் யோசிக்காம இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அப்படிங்கிற மாதிரி நம்ப ஜூடி வந்து ஹெலன் கிட்ட சொல்றா. ஸோ, ஹெலனும்
ஓகே. அப்படிப்பட்ட ஆட்கள பார்த்துக்கிறதா இந்த இடம் இருக்கு. ஸோ நீங்க கவலையேப்படாதீங்க. ஸோ இவர வந்து நாங்க நல்லபடியா பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த ஃபார்ம் எல்லாமே குடுக்குறாங்க. ஸோ ஜூடி தான் அவருக்கு கார்டியன் மாரி சொல்லி, அவ வந்து நானே வந்து அடிக்கடி இவர வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, போட்ட அவங்க கிட்ட குடுத்துட்டு, அவ வந்து போட் கிட்டயும் பேசிட்டு, ஸோ இங்க இருங்க நான் அடிக்கடி நான் உங்கள வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கடந்து போறா. ஸோ 2, 3 நாள் ஆகுது. ஆனதுக்கப்புறம் இவளுக்கு இருக்க முடியல. ஸோ போட் அங்க எப்படி இருக்கிறாரு? அந்த இடம் அவருக்கு வந்து செட் ஆச்சா? கரெக்ட்டா அவருக்கு வந்து ஃபுட் எல்லாமே கிடைக்குதா? அவர் எப்படி நிம்மதியா இருக்கிறாரா? அப்படிங்கிற விஷயம் வந்து அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ உடனே அவ வந்து கார் எடுத்து நேரா அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு வந்துட்டா. ஸோ போட்ட பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து அந்த போட் தங்கியிருக்கிற அந்த ரூம் போற வரைக்குமே அவளுக்கு அந்த விஷயம் வந்து மனசுலயே ஓடிட்டே இருந்து போட் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூம் வெளியிலருந்து நம்ம போட்ட அவ பார்க்குறா. ஸோ நம்ம போட் அந்த சோஃபால உக்காந்து நல்லா ஜாலியா, நிம்மதியா தன்னுடைய ஸ்நாக்க கையில வச்சுக்கிட்டு, அந்த டிவிய நல்லா ஜாலியா சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இத பார்த்தோனே நம்மளுடைய ஜூடிக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே. போட் வந்து நல்ல நிம்மதியா இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, உடனே பின்னாடி இருந்து ஜூடி பேச ஆரம்பிக்கிறா. "சாருக்கு இந்த இடம் புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறா. ஸோ உடனே நம்மளுடைய போட்டும் அந்த வாய்ஸ கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஸோ பார்த்த உடனே ஜூடி அங்க நின்னுட்டுருக்கா. ஸோ அவருடைய ஸ்மைல்லேயே நல்லா தெரியுது. அந்த இடம் அவருக்கு எப்படி எந்த அளவுக்கு புடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜூடியும் அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவர் சிரிக்கிறத பார்த்த உடனே. இப்போ 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறப்போ, ஹெலனும் அங்க வந்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஹெலன் கிட்டயும் ஜூடி பேச ஆரம்பிக்கிறா. ஸோ சில விஷயங்களும் ஜூடி வந்து கேட்குறா ஹெலன் கிட்ட. ஸோ இத்தன பேர நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இவங்கள வந்து நீங்க எப்படி வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க? அதுக்கான ஃபினான்ஷியலா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? எப்படி நீங்க வந்து இத சமாளிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கு ஹெலன் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இவங்கள வந்து நான் பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய சேவிங்ஸோ, அதே மாதிரி கவர்மெண்ட் மூலியமா இவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்குமாம். ஸோ மந்த்லி மந்த்லி அது கவர்மெண்ட் குடுக்கறது. ஸோ அதிலிருந்து இவங்களுக்கு வர இந்த காச வச்சு குறிப்பிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்ட ரென்ட்டா நான் வாங்கிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜூடிக்கும் ஓகே இந்த அளவுக்கு இவங்க வந்து சமாளிச்சு, இவ்ளோ நல்லபடியா இத்தன பேர பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஓகே. பேர்ட்க்கு கரெக்ட்டான ஒரு நல்ல இடம் தான் இதுன்னு அவளுக்கு இன்னுமே நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ வந்து ஓகே நல்லபடியா பேசிட்டு போட் கிட்டயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவ அந்த இடத்த விட்டு கடந்து போறா. ஸோ இப்படியே ஒரு 10, 15 நாள் கடந்து போகுது. ஸோ அவளுக்கும் அந்த காலேஜ் அது இதுன்ட்டு அவள சுத்தி இருக்கிற நடக்கிற விஷயங்கள், அது இதுன்னு இருந்ததுனால, அவளும் போட்ட நேரடியா போய் பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவளும் இருக்கா. ஸோ ஒரு நாள் வந்து அவளுக்கும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவளால போக முடியாத காரணத்தினால, அவ வந்து கால் பண்ணி சரி பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு கால் பண்றா. அங்கருந்து ஹெலன் தான் அந்த கால் பிக் பண்றாங்க. ஸோ ஹெலன் கிட்ட வந்து கேட்குறா, "நான் வந்து போட்டோடைய கார்டியன் ஜூடி பேசுறேன். நான் போட் கிட்ட பேசினேன். அவர் எப்படி இருக்கிறாருன்னு" சொல்லிட்டு. ஹெலன் வந்து அதுக்கு இல்ல பேர்ட் இங்க இல்ல. அவங்க ஃபேமிலிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ, அவங்க கூட வந்து பேர்ட் போயிருக்கிறாரு. ஸோ 2 டூ 3 டேஸ்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஹெலன் சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஜூடிக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றா. பட் இருந்தாலும் சரி ஓகே யாராவது அவர தேடி வந்திருக்கலாம் மேபி. ஸோ நல்லது தானே சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அவ அந்த கால வந்து கட் பண்ணிடுறா. ஸோ மறுபடியும் கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ இந்த முறையும் அவ வந்து கால் பண்றா. ஸோ கால் பண்ண உடனே ஹெலன் வந்து கால் அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி, "இல்ல பேர்ட் வந்து வரல. ஸோ அவங்க ஃபேமிலி கூடயே அவர் வந்து போயிட்டாரு." அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஸோ இத கேட்ட உடனே ஜூடிக்கும், சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, சரி நம்ம எது இருந்தாலும் நேர்லயே போய் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நேர்லயே போறா அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு. நேர்ல போயிட்டு நம்ம ஹெலன மீட் பண்றா. ஹெலனும் ஃபோன்ல என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்றாங்க. இந்த மாரி அவங்க ஃபேமிலிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ, அவர வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்களாம். ஸோ, அதனால
அவரையும் கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜூடிக்கு வந்து ஒரு பக்கம் அவருக்கு யாருமே இல்ல. தொரத்தி விட்டுட்டாங்க. அந்த மாரி தானே சொல்லியிருந்தாருன்னு ஒரு விஷயம் அவளுக்கு தோ தோணுனாலுமே, ஒரு பக்கம் சரி ஓகே. எத்தன நாள் இதே ஒரு இதுல இருக்குவாங்க. கண்டிப்பா ஃபேமிலிலேருந்து யாருனா வந்திருந்திருப்பாங்க. அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு ஏற்படுது. சரி ஓகே. எங்க இருந்தாலும் போட்டு வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவ நெனச்சுக்கிட்டு, அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம விட்டுட்டு அவ வெளிய போறா. ஸோ கொஞ்ச நேரம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நின்னுட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து தூரத்துலருந்து யாரோ தன்ன பார்த்துட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஏற்படுது. சடனா அப்படியே திரும்பி பார்க்குறா. அதே மாதிரி ஒரு வயசானவர் வந்து தூரத்துலருந்து அவள பார்த்துட்டே இருக்கிறாரு. இவளுக்கு என்னடா இவர் வந்து நம்மளயே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் அவர இப்போ பார்த்துட்டே இருக்கா. ஆனா, அவர் வந்து முகத்துல ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுது. அவ கிட்ட வந்து பேசுறதுக்கு. எதனால இவர் வந்து தயங்குறாரு? ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிறாரேன்னு இவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ, பக்கத்துல பார்த்தா ஹெலன் அங்க நின்னுட்டுருக்காங்க. ஸோ, ஓகே. ஹெலன் இருக்கிறனால மேபி நம்மகிட்ட ஏதோ சொல்றதுக்கு இவர் வந்து தயங்குறார் போல. சரின்னு அவ வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு அவ வந்து போயிட்டா இப்போ. ஸோ, கொஞ்ச நாள் ஆகுது. அவளுக்கு வந்து மைண்ட்ல வந்து அதே விஷயம் ஓடிட்டு இருக்குது. பேர்ட் போனதும், அந்த நபர் பார்த்துட்டு இருந்ததும். சரி ஓகே. நம்ம வந்து அந்த நபர நேரடியா மீட் பண்ணி, என்ன விஷயங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ன்ட்டு, அவ யோசிச்சு தன்னுடைய கார் எடுத்து நேரா அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்துட்டா. ஸோ, அந்த நபர் வெளிய வரதுக்கு வேண்டி காத்துட்டு இருக்கிறா. ஸோ, அதே மாதிரி அந்த நபரும் வாக்கிங் போறதுக்காக வெளிய வராரு. ஸோ, வெளிய வந்த அந்த நபர்கிட்ட பேசலாம்னு டோர ஓப்பன் பண்ண போறா. கரெக்ட்டா மாடியில அவ வந்து பார்க்குறப்போ, நம்ம ஹெலன் வந்து அங்க நின்னுட்டு, இந்த வயசான நபரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ, இது வந்து ஜூடி வந்து நோட் பண்ணிட்டா. ஓகே. மேல ஹெலன் இருக்காங்க. கண்டிப்பா இப்ப நம்ம போய் பேசினோம்னா, அவங்க பார்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அந்த கார் எடுத்து அங்கருந்து கிளம்பிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. மறுபடியும் அதே மாதிரி அதே இடத்துக்கு அவ கார நிப்பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ சுத்தி முத்தி பார்க்குறா. ஹெலனும் இல்ல. ஸோ அந்த நபரும் இப்போ வாக்கிங் போறதுக்காக வெளிய வந்துட்டாரு. ஸோ அவர் வெளிய வந்த கையோட இவளும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த நபர பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கா. ஸோ இவள நோக்கி அவரு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவரும் யாரோ ஓடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஆனா கிட்ட கிட்ட வரும்போது, அது வந்து ஜூடியோடைய ஃபேஸ்ன்னு அவருக்கு வந்து அந்த ரெகாக்னைஸ் ஆகுது. ஸோ, ஓகே. அது ஜூடி தான்ட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. லைட்டா ஒரு ஸ்மைலோட அவள வந்து பார்க்குறாரு. ஸோ, ஜூடி உடனே அவர புடிச்சு, "அன்னைக்கு ஏன் அப்படி வந்து என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? என்ன ஆச்சு? போட்டுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிக்கிறா. அவரும் கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கிறாரு. சொல்லலாமா? வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. சரி, ஓகே. அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்ல "பர்ட் வந்து காணாம போயிட்டான்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவ உடனே "காணாம போயிட்டாரா? ஏன் காணாம போனாரு? எப்படி காணாம போனாரு? இங்க தானே இருந்தாரு" அப்படின்னு டக்கு டக்குன்னு கொஸ்டினா வைக்கிறா. கொஞ்ச நேரம் ஆகுது. மறுபடியும் மெதுவா அவ காதுல வந்து "ஹெலன் ஏதோ தோன்றா" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவர திரும்பி அந்த ஓல்டேஜ் ஹோம்க்கே நடந்து போயிட்டாரு. இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. காணாம போயிட்டாருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஹெலன் ஏதோ தோன்றா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரே அப்படின்னு அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ, யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, அவளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வந்தது. போலீஸ். இப்போ தன்னுடைய கார் எடுத்து உடனே போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி அவ போறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டா. அங்கருந்து போலீஸ் ஆஃபீசர பார்த்து தன்னுடைய கம்ப்ளைண்ட் அந்த விஷயங்கள வந்து சொல்றா. ஸோ, அவரும் அந்த ரைட்டிங் பேட்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வராரு. ஸோ, கடைசியா ஜூடி, ஹெலன் அப்படிங்கிற அந்த நேம சொல்றா. ஹெலன்னு நேம் அவ காதுல கேட்ட உடனே அந்த போலீஸ் ஆஃபீசர் டக்குன்னு ஜூடியோடைய முகத்த பார்த்து புருவத்த லைட்டா தூக்குறாரு. ஹெலனா? அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ உடனே ஜூடி அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கங்கிற விஷயத்தையும் அவ சொல்றா. ஸோ அத கேட்ட உடனே எங்கேயோ ஆல்ரெடி தெரிஞ்சா போல அவரு ரியாக்ட் பண்றாரு. உடனே அவர் எந்திரிச்சு ஒரு ஃபைல் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ரேக்ல போயிட்டு அந்த ஒரு ஃபைல எடுத்துட்டு வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அத ஜூடி கிட்ட குடுக்குறாரு. ஸோ, "நீ சொன்ன அந்த ஹெலன்
இவங்கள மாதிரி இருப்பாங்களான்னு பாருன்னு காமிக்கிறாரு. உடனே ஜூடியும் அத வாங்கி அந்த ஃபோட்டோவ பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே ஜூடிக்கு ஷாக் ஆகுது. அது ஹெலனுடைய ஃபோட்டோ தான். ஆனா, இப்போ இருக்கிற ஹெலனுடைய ஃபோட்டோ கிடையாது. அது கொஞ்சம் யங்கா இருக்கிற ஹெலனுடைய ஃபோட்டோ. ஸோ, ஆல்ரெடி அவங்க பேர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ, அத தான் இப்போ ஜூடி பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த ஃபைல்ல இருக்கிற விஷயங்கள பக்கத்துல இருந்து நம்மளுடைய ஜூடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அதில பார்த்துட்டீங்கன்னா, ஹெலன் தன்னுடைய சின்ன வயசுலயே அப்பா, அம்மாவ இழந்துடுறாங்க. ஸோ, தன்னுடைய 19வது வயசுலயே போலி செக் கொடுத்து ஃபோர்ஜரி பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா 22வது வயசுல ப்ராஸ்டிடியூஷன் பண்ணி, அதிலயும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆயிட்டு வந்து, அதே ப்ராஸ்டிடியூஷன் வேலைய மத்தவங்கள வச்சு அவங்க வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ, அதிலயும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க ரிலீஸ் ஆயிட்டக்கு அப்புறமா, ஒரே வாரத்தில மறுபடியும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அந்த அரெஸ்ட் எதற்காகன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 55 வயசு நபருக்கு ஒரு சில மாத்திரைகள் அவருக்கு வந்து குடுத்து, அந்த மாத்திரை குடுத்ததுனால அவருடைய கை, கால் எல்லாம் செயல்படாம, கிட்டத்தட்ட உயிர் இருக்கிற ஒரு பொணமாட்டம் அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ 2, 3 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து சுயநிலையே வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் வீட்ல பார்த்துருக்கிறாரு. தன்னுடைய நகைகளும், வீட்ல இருந்த பணங்களும் காணாம போயிருக்கு. ஸோ இத குறிச்சு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணவரு சில அடையாளங்கள சொல்றாரு. ஸோ அது வந்து நம்மளுடைய ஹெலனுக்கு சரியா மேட்ச் ஆகுது. ஸோ உடனே நம்மளுடைய ஹெலன அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்து மப்டியில சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில நம்மளுடைய ஹெலனையும் அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்கள வாட்ச் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஹெலன் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நர்ஸ் விஷயத்தில அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அந்த வீட்ல ஒரு வயசானவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில மாத்திரைகள வந்து அவங்க குடுத்துட்டு இருக்கிறத போலீஸ்காரங்க மப்டியிலருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க வெளிய. ஸோ, உடனே உள்ள வந்து ஹெலன் கிட்ட இருக்கிற மாத்திரைய அவங்க புடுங்கி பார்க்குறாங்க. அது பார்த்துட்டீங்கன்னா, மாத்திரையே கிடையாது. அது எல்லாமே ட்ரக்ஸும் மத்தபடியான மயக்கம் பண்றதுக்கான அந்த ஒரு மாத்திரைகள் அது. ஸோ, அந்த மாத்திரையோட அந்த ஹெலன் வந்து அங்கருந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதாவது எலன் வந்து நர்ஸ் மாரி கெட்டப் பண்ணி, அங்க இருக்கிற வயசானவங்க, தனியா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து, அவங்க கூட நல்லபடியா பழகி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, சில மாத்திரைகள அவங்களுக்கு வந்து குடுத்து, அவங்கள சாப்பிட வச்சுட்டு, அவங்க வீட்ல இருக்கிற நகைகள், பணம், செக்ஸ் எது கிடைக்குதோ, அது எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. ஸோ, இதுதான் அவங்க வந்து ரொட்டீனா பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதுல வந்து யாருடைய உயிரும் போகல. ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் அவங்க வந்து பொருட்கள இந்த மாதிரி நகைகள அதுதான் திருடிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ, யாரையும் அவங்க வந்து கொலை பண்ணல. ஸோ, இதுதான் போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றப்போ நம்மளுடைய மீடியாக்கள் எல்லாம் சொல்லி, ஸோ இதுக்கப்புறம் நம்ப வயசானவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற நியூஸையும் அவங்க வந்து ஓப்பனா ஹெலனுடைய டீட்டெயில்ஸையும் கொடுத்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஹெலன அரெஸ்ட் பண்ண மறுநாளே மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் பண்ண நபர் வந்து எங்க அம்மாவ ஹெலன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இத கேட்ட உடனே போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, அவங்க வந்து ஜஸ்ட் இத கொடுத்து திருடிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து, யாரும் கொலை பண்ண மாதிரியான ஒரு எவிடன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் கால் ஒருத்தர் வந்து ஹெலன் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்றது. ஸோ டீட்டெயில்டா அவர்கிட்ட பேசுறப்போ, அவர் என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹெலன் வந்து எங்க அம்மா கூட வந்து பழகிட்டு இருந்தாங்க. பழகுனவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ, ரொம்பவே க்ளோஸ் ஆனதுனால, இவங்க வந்து தன்னுடைய வீட்டையே காலி பண்ணி, ஹெலன் வீட்லயே போயிட்டு செட்டில் ஆயிருக்கிறாங்க. இந்த அம்மாவும், இந்த பையனும். ஸோ, கொஞ்ச நாள் வந்து நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. சில அந்த ஹோட்டல்ல லாஸஸ் ஏற்படுது. ஏற்பட்டதுனால, அந்த அம்மா வந்து குடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ, இது வந்து அந்த பையன் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஸோ, அவங்க டிப்ரஸ்ட் ஆனதுனால அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு இவன் நினச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆனா, நாள் பட அவங்களால எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த அம்மா வந்து படுத்த படுக்கை ஆகுறாங்க. ஸோ, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ, இந்த பையனுக்கு வந்து அப்போ சின்ன வயசுனால இவனுக்கு வந்து அத சரியா புரிஞ்சுக்க முடியல. ஸோ, இவனும் வந்து
அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு அது இது பண்ணிட்டு இருந்ததுனால, அது வந்து ஒரு சூசைட் மாரி அவனும் வந்து நெனச்சுக்கிட்டான். ஸோ, அந்த கேஸும் வந்து அது அப்படியே அவங்க சூசைட் பண்ணது மாதிரியான அங்க சுத்தி இருந்த விஷயங்கள்லாம் இருந்ததுனால, அந்த கேஸும் சூசைடுன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ, இப்போ இந்த ஹெலனுடைய நியூஸ அவன் பார்த்ததுக்கு அப்புறமா, அது வந்து ஏன் ஒரு கொலையா இருக்கக்கூடாதுன்னு அவன் வந்து நெனைக்கிறான். ஸோ, கேட்டுட்டு இருக்கிற அந்த போலீஸ்க்கும் அது வந்து கிளியர் கட்டா தெரியுது. ஸோ, அது வந்து மேபி கொலையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அந்த போலீஸ் நேரா அத கால் பண்ண நபர வந்து நேரடியா போய் சந்திக்கிறாரு. அங்க இருக்கிறது எல்லாமே சர்ச் பண்றாங்க. ஸோ, ஆனா அவங்களுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதாவது ஹெலன் தான் அவங்க அம்மாவ கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போகுது. ஹெலனும் அதிலிருந்து அரெஸ்ட் ஆகாம அவங்களும் வெளிய வந்துடுறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த கிரைம் பண்ணதுக்கு மட்டும். ஸோ, அதுக்கப்புறமா இதே விஷயங்கள அவங்க வந்து ரொட்டீனா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா அவங்கள பத்தின எந்த விதமான ஒரு கிரைம் ரெக்கார்டும் அந்த ஃபைல்ல இல்ல. லாஸ்ட்டா அந்த ஃபோட்டோ பார்த்தாங்க இல்லையா? ஸோ, அதுதான் லாஸ்ட்டா அவங்க மேல கிரிமினல் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபைல். ஸோ, இதெல்லாம் பார்த்து அவ படிச்ச உடனே ஜூடிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சு. இப்போ அந்த போலீஸ்க்கும், ஜூடிக்கும் ஒரே ஒரு கேள்வி தான். "பர்ட்க்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உடனே 2 பேரும் கிளம்பி ஹெலன மீட் பண்றதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. ஸோ, வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்தையும் சர்ச் பண்றாங்க. அங்க இருக்கிற பீப்பிள் கிட்டயும் விசாரிக்கிறாங்க. ஹெலன் கிட்டயும் விசாரணை பண்றாங்க. ஆனா, பர்ட் பத்தின எந்த விதமான ஒரு எவிடன்ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கல. சரி, ஓகே. எல்லாமே கிளியர் கட்டா சரியா இருக்குதுன்னு போலீஸும் அத நம்புறாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஜூடி அந்த போலீஸ் கிட்ட, "உள்ள ஒரு வயசானவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன சொன்னாரு. பர்ட் வந்து காணாம போயிட்டான்." அப்படின்னு சொல்லி. ஸோ, இது வந்து போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, தனித்தனியா நபர கூப்ட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா, டைரக்ட்டா அந்த நபர இவங்க வந்து போயிட்டு விசாரிக்க முடியாது. ஹெலனுக்கு டவுட் வந்துரும். ஸோ, அதனால ஒரு ஒருத்தரையா அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ, ஒரு ஒருத்தரும் விஷயங்கள் வந்து சொல்லிட்டக்கு அப்புறமா, இப்போ அந்த நபருடைய டர்ன் வருது. ஸோ, அவரு வந்து, "இல்ல பர்ட் வந்து அவங்க ஃபேமிலி கூட தான் போயிட்டா." அப்படின்ற மாதிரி சொன்னோனே, இத கேட்ட ஜூடிக்கும், அந்த போலீஸ்க்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. சரி, ஓகே. இவரு வந்து பயத்தினால இப்படி சொல்றாரு போல அவங்க நெனச்சுட்டு, அந்த போலீஸ் வந்து சரி நீங்க போங்களான்னு சொல்றாரு. உடனே அந்த நபர் வந்து அவர வந்து கட்டி பிடிச்சுட்டு, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிய வந்துடுறாரு. ஸோ, போலீஸ்க்கும் ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே. இப்போ ஜூடியும், போலீஸும் வெளிய வந்துடுறாங்க. வெளிய வந்து நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறப்போ, போலீஸோடைய பாக்கெட்ல வந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பேப்பர எடுத்து அவரு பார்க்குறாரு. இது என்ன பேப்பர் பாக்கெட்ல இப்படி வந்ததுன்னு யோசிக்கிறபோது தான் அவருக்கு தெரிஞ்சது. அந்த கட்டி பிடிச்சாரு இல்லையா? அந்த நபர் வந்து பாக்கெட்ல அந்த பேப்பர வச்சிருந்திருக்கிறாரு. ஸோ, அத டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுல வந்து அதே தான் எழுதியிருக்கிறாரு. "ஹெலன் கார்டன்ல ஏதோ தோன்றா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இத பார்த்த உடனே அந்த போலீஸ்க்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஓகே. 100% ஏதோ ஒரு விஷயம் இங்க வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, மறுபடியும் நேரா உள்ள போயிட்டு, ஹெலன் கிட்ட இந்த மாதிரி, "நான் உங்க வீட்ட வந்து சர்ச் பண்ணணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ, ஹெலனும் அதுக்கு எந்த ஒரு தடையும் சொல்லாம, "நீங்க தாராளமா சர்ச் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் குடுத்துடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு போலீஸ வர வச்சு, அந்த வீட்ட சுத்தி எல்லாமே சர்ச் பண்றாங்க. டைரக்ட்டா கார்டன்ல போயிட்டு அவங்க வந்து சர்ச் பண்ணல. சும்மா அங்க வீட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்க மாரி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சிட்டுக்கு அப்புறமா, "உங்க வீட்டு கார்டன நான் பார்க்கணும்." அப்படிங்கிற மாதிரி ஹெலன் கிட்ட வந்து அந்த போலீஸ் கேட்கறாங்க. கார்டன் நேம் சொன்ன உடனே ஹெலனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஸோ, இத பார்த்த உடனே போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, கார்டன்ல தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி சார், நீங்க வந்து போயிட்டு அங்க பாருங்கன்னு ஹெலனும் அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ, இப்போ இந்த 2 போலீஸ்காரங்களும் அங்க கார்டன்ல போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இத தோண்டுன போதே ஹெலன் வந்து கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு, இங்கிட்டு நடந்துக்கிட்டு மெதுவா போலீஸ்காரங்க கிட்ட வந்து, "சார், இந்த மாதிரி எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு.
நான் போயிட்டு குடிச்சிட்டு வரலாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்குமே போலீஸ்க்கு வந்து இவங்கள தடை பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது இல்லையா? அதனால அவங்களும் அலோவ் பண்ணிடுறாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் ஹெலனும் கிளம்பிட்டாங்க அந்த வீட்லேருந்து காஃபி ஷாப்புக்கு. ஸோ இவங்க தோணுன ஒரு 2 அடியிலேயே ஒரு ஆளுடைய ஒரு கை கிடைக்குது. ஸோ அத பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிருது. அட என்னடா இது 2 அடி தான் தொடணும். அதுக்குள்ள ஒரு பாடியோடைய கை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கமும் ஒரு பாடிஸ் கிடைக்குது. ஸோ ஒரு பக்கம் ஒரு ஆளுடைய முழு பாடி அப்படியே கிடைக்குது. ஸோ அத பார்த்த உடனே ஜூடிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அது வேற யாரும் இல்ல. அது பெர்ட்டோடைய பாடி தான். ஸோ இதெல்லாம் தோண்ட தோண்ட கிட்டத்தட்ட 7, 8 பாடிஸ் அந்த கார்டன்லேருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ சில பாடி அப்படி இருந்திருக்கு. சில பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. சில பாடி எல்லாமே டோட்டலா போயிட்டு அந்த ஸ்கெலட்டன் மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங் ஆயிட்டு, ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஹெலன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹெலன் அங்க இல்ல. ஏன்னா இவரு தான் காஃபி குடிக்கிறதுக்கு வெளிய அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அப்புறம் தலையில கைய வச்சுட்டு, ஐய்யய்யோ! நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஸ்ட்ரெய்ட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அடுத்து மீடியாஸ்க்கெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஹெலன்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லா மீடியால, எல்லா டிவில, எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ, அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு இடத்துல ஹெலன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ, அரெஸ்ட் பண்ண ஹெலன நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரணை நடக்குது. ஸோ, ஹெலனுக்கு முன்னாடி போலீஸ் உக்காந்து நடந்தது எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி வாங்குறாங்க. நம்மளுடைய ஹெலனோ நடந்த எல்லா விஷயங்களும் ஓப்பனா ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மாதிரியான கிரைம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பல வருஷமா பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ, அதில இறந்து போனவங்கள தன்னுடைய கார்டன்லேயே புதைச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்பிள், வயசான பீப்பிள், யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத நபர்கள்லாம் இருப்பாங்களே வயசானவங்க, அவங்க அதுக்கப்புறமா பிசிக்கலி சேலஞ்சுடு பீப்பிள் இவங்க எல்லாருமே வந்து ரோட்லயே வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்லைனா இவங்களே ஓடி வந்தோ, அந்த மாதிரி தங்கிட்டு இருக்கிறவங்கல்ல. ஸோ, இவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுடைய ஓல்ட் ஏஜ் ஹோம்ல பார்த்துட்ருப்பாங்க. ஸோ, கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க பேர் மேல குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ, அந்த அமௌண்ட்டுக்காக இவங்க அந்த நபர்கள வந்து கொலை பண்ணி, அங்கேயே அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்லயே அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க, 1 ஃப்ளோர்ல. அந்த ரூம்ல வச்சு அவங்கள கண்டம் துண்டமா வெட்டி, கொலை பண்ணி, அந்த பாடிய தன்னுடைய கார்டன்ல கொண்டு போய் போட்டுட்டு, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ, இப்படி அவங்க செஞ்சு செஞ்சு கிட்டத்தட்ட ரூ. 70,00,000 அவங்க வந்து அத வந்து அந்த காச வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ, ஆனா அந்த ரூ. 70,00,000ல ஒரு பைசா கூட அவங்க இதுவரைக்கும் செலவு பண்ணல. ஸோ, அந்த அமௌண்ட் அவங்க வந்து சேவிங்ஸா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ, இப்போ அவங்க அரெஸ்ட் ஆகப்பட்டுட்டாங்க. ஸோ, இது எல்லாமே அவங்க உண்மைய ஒத்துக்கவும் செஞ்சுட்டதுனால, கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டதுனால, அவங்கள வந்து கோர்ட் வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்குது. ஸோ, ஆயுள் தண்டனை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு மரண தண்டனையும் குடுக்குறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா அவங்க ஜெயில்ல அடைக்கப்படுறாங்க. ஆனா, அந்த ரூ. 70,00,000லேருந்து ரூ. 1 கூட அவங்களால எடுத்து செலவு பண்ண முடியல. ஸோ, என்னதான் அவங்க லட்சமா இந்த மாதிரி குற்றங்கள பண்ணி, அதில சம்பாதிச்சுட்டு இருந்தாலும், இப்போ கடைசியா அவங்க ஜெயில்ல எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணத்த இல்ல, கம்பிய. ஸோ, ஓகே மக்களே! இதோட இந்த கதை முடியுது. ஸோ, இந்த கதைய நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு வந்திருந்திருப்பீங்க. இதுல இருக்கிற கேரக்டர் அந்த ஜூடி, அப்புறம் ஹெலன். இவங்க 2 பேருடைய கேரக்டர் எப்படியா இருக்குங்கிறத இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த வீடியோக்கான டாபிக்கும், இந்த கதைக்கான டாபிக்கும் இருதுருவம். ஸோ, இந்த இருதுருவம் எத மீன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்க இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
ஆமாங்க. அது நம்மளுடைய கேரக்டர் தான். ஸோ பொதுவாவே மனுஷனான நம்பளுக்கு ஒரு 2 விதமான கேரக்டர் நம்மளுக்கு இருக்கும். ஒண்ணு நல்லது, ஒண்ணு கெட்டது. ஸோ இந்த 2 கேரக்டர்ல நாம எத சூஸ் பண்ணி போக போறோங்கிறத, அது நம்ம கையில தான் இருக்கு. இந்த கதையில பொறுத்தவரைக்கும், ஜூடியோடைய கேரக்டரும், எலனுடைய கேரக்டரும் எப்படி இருக்குங்கிறத நீங்க இப்போ தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கதைய சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி ஒண்ணு வச்சிருந்தேன். இந்த கதை நான் சொல்லப்போறது உண்மை சம்பவமா? அப்படி இல்ல ஒரு கதையா, ஒரு ஸ்கிரிப்டடா அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்றேன். இந்த கதை பார்த்துட்டீங்கன்னா, வெறுமனே ஒரு கதை இல்ல. 2 பேர் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆமாங்க. இது ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ இந்த ஜூடிங்கிற கேரக்டரும் உண்மதான். இந்த ஹெலனுங்கிற கேரக்டரும் உண்மதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெலன் யாருங்கிறத பார்த்துரலாம். இந்த ஹெலன் 1929ல யுஎஸ் யுனைட்டட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அங்க கலிஃபோர்னியா மாகாணத்தில பொறக்குறாங்க. அவங்க பேர் டொரோத்தியா ஹெலன் கிரே. ஸோ இவங்களுக்குன்னு இன்னொரு நேம் கூட இருக்கு. அதாவது டெத் ஹவுஸ் லேண்ட்லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்ல வச்சே அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மக்கள கொலை பண்ணி அவங்க வீட்டிலேயே புதைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால டெத் ஹவுஸ் லேண்ட்லேடி அப்படின்னும் இவங்கள வந்து கூப்பிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சின்ன வயசுலயே தன்னுடைய அப்பா, அம்மாவ இழந்துடுறாங்க. ஸோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்து தான் இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கூட பிறந்தவங்க 6, 7 பேருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனா இவங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஆர்ஃபனேஜ்ல பல குற்ற சம்பவங்கள் இவங்களுக்குமே அந்த சின்ன வயசுலயே நடந்திருக்கு. அதாவது அந்த சின்ன வயசுலருந்து அவங்க பல குற்ற சம்பவங்கள அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால மேபி இவங்களுடைய கேரக்டர் அப்படியா ஒரு குணங்கள் எல்லாமே மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் சில பேர் வந்து சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுல இவங்களுக்கு பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே நாள்பட நாள்பட மனிதர்கள பார்க்கும்போது அவங்களுக்கு கோபமும், வெறுப்பும், அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த குணம் சின்ன வயசுலயே இவங்களுக்கு வந்துட்டதுனால, கடைசி இவங்க அந்த 60 பிளஸ் ஏஜ்ல இருக்கும்போது கூட இவங்களுக்கு அந்த வெறி அப்படி இருந்திருக்கு. ஸோ நாம சின்ன வயசுல நம்ம எத வந்து நம்ம பசங்க மனசுல விதைக்கிறோமோ, அதுதான் கடைசியா நம்ம கூட வரும். ஸோ அது இவங்களுடைய கேரக்டர்ல அது வந்து உண்மையா இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இவங்கள பத்தி கொஞ்சம் நம்போ டீட்டெயில்டா இப்ப பார்ப்போம். இவங்க வந்து அவங்களுடைய அந்த சின்ன வயசுல நடந்த விஷயத்தினால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ நம்ம அந்த கதையில பார்த்த மாதிரி தன்னுடைய அந்த 19வது வயசுல இருந்து இப்போ லாஸ்ட்டா 1988ல அவங்க அரெஸ்ட் ஆகப்பட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட பல குற்றச் சம்பவங்கள அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டீங்கன்னா, வெறும் திருட்டோட அது அந்த குற்றங்கள் நிக்காம, ஒருத்தர கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த குற்றங்கள் வந்து நீண்டிட்டே போயிருந்திருக்கு. நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு குற்றத்த நம்ம பண்றோம். அந்த குற்றத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். அடுத்து நம்ம அந்த குற்றத்த பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு ஜெயிலுங்கிற ஒரு தண்டனை சட்ட ரீதியா நம்மளுக்கு கிடைக்குது. அது எதற்காக கிடைக்குது? அடுத்து நம்ம அந்த குற்றத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த எலன் மாதிரியான இருக்கிற கேரக்டர்ஸ்ல இருக்கிறவங்க பார்த்துட்டீங்கன்னா, என்னதான் அவங்க அந்த குற்றத்த செஞ்சு, அந்த ஜெயில்ல போய் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுட்டு வெளிய வந்தாலும், அடுத்து நாம என்ன குற்றத்த பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க மனசும், அவங்க மைண்டும் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ, இப்படிப்பட்ட கேரக்டர்ல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்வாங்க. எவன் வந்து தன்னுடைய குற்றத்த ஒத்துக்கிட்டு, அதுல இருந்து அவன் வந்து மனசார வெளிய வரானோ, அவனால மட்டும் தான் அவனோட லைஃப அடுத்து நல்லபடியா லீட் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். ஸோ, இவங்க அதே விஷயத்த யோசிச்சு, யோசிச்சு அடுத்து என்ன குற்றத்த பண்ணலான்னு யாரோடைய இத கெடுக்கலான்னு நெனச்சுட்டே இருந்ததுனால, இவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுடைய குணம் மாறவே இல்ல. என்னதான் தான் இத்தன குற்றங்கள் பண்ணி நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு
வந்திருந்தாலும், அடுத்து நம்ம இந்த குற்றத்த செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்ல. அதிலிருந்து அவங்க மனசு மாறவும் இல்ல. அந்த குற்றத்த நெனச்சு அவங்க மனசார வருத்தப்படவும் இல்ல. ஸோ, மேபி அவங்க இதெல்லாம் அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இப்போ அந்த ஹெலன் நல்லபடியா வாழ்ந்திருந்திருக்கலாம். ஸோ, இப்போ அவங்க 1988ல லாஸ்ட்டா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஆனா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கடைசியா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் அவங்க வெளிய வந்துட்டு நல்லபடியா வாழ்ந்திருந்திருக்கலாம். நெனச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அரெஸ்ட் பண்ணி வெளிய வந்த ஏஜ் ஒரு 40, 50 வயசு இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதுக்கப்புறமா அவங்க திருந்தி நல்லபடியா வாழ்ந்திருந்திருக்கலாம். தேவையில்லாம இப்படி ஆதரவற்றவர்கள தன்னுடைய வீட்ல வச்சுட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல, இந்த மாதிரியான விஷயத்த அவங்களுக்கு செஞ்சு, தானும் வாழ முடியாம, வாழ்ற அவங்களையும் கூட்டிட்டு வந்து சாகடிச்சு, அவங்களுடைய வாழ்க்கையையும் அழிச்சு, அந்த பணத்தையும் அவங்களால முழுசா அனுபவிக்க முடியாம, அவங்க ஜெயில்ல போய் இருந்திருக்காங்க. அந்த ஜெயில்ல இருந்த சில ஆண்டுகள்லயே அவங்க அங்கே இறந்தும் போறாங்க. ஆமாங்க. 2011 மார்ச் மாசம் அவங்க ஹார்ட் அட்டாக்ல அந்த ஜெயில்லயே மரிச்சு போறாங்க. ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்டு வெளிய வந்தாங்க இல்லையா? வெளிய வந்தவங்க எதுக்காக இந்த மாதிரியான ஒரு காரியத்த பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணுமா? ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. இன்னும் அதிக குற்றங்கள் பண்ணியோ, இல்ல திருடியோ, ஏதோ ஒண்ணு இவங்க வந்து கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா, அது எல்லாத்தையும் இவங்க விட்டுட்டு, எதுக்காக இவங்க இந்த ஆதரவற்றவங்களையோ, அந்த மாதிரியான நபர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து, அவங்க நல்லபடியா பார்த்துட்டு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இருக்கிற மாசம் மாசம் அந்த கவர்மெண்ட் மூலியமா கிடைக்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட இவங்க ஏன் திருடணும்? திருடுறதுன்னு மட்டும் இல்லாம, அவங்கள கொலை பண்ணி மொத்தமா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் என்னங்கிறத இவங்க ஏன் வாங்கி வச்சுக்கணும்? இத யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்களுடைய மோட்டிவ் என்ன? பணம் சம்பாதிக்கணும். ஆனா, அந்த பணம் இவங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்டிக்க கூடாது. இப்போ ஒரு இடத்துல போய் திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு நாள் அவங்க நிச்சயமா மாட்டிக்குவாங்க. அது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இந்த முறை அவங்க கையாண்டது நம்பிக்கையின் பேர்ல. அதாவது இந்த பப்ளிக் மத்தியில நாம ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது நல்லவங்கிற இமேஜ கிரியேட் பண்ணிக்கணும். அந்த நல்லவங்கிற இமேஜ் எப்படி கிரியேட் ஆகும்? மத்தவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்றோமோ, அந்த நல்லவ அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ, அந்த முறைய தான் இவங்க கையாண்டுருக்காங்க. அதாவது மத்தவங்களுக்கு நான் இந்த மாதிரி என்னுடைய வீட்டிலேயே நான் இவங்கெல்லாம் பார்த்து, அவங்கள பராமரிச்சு, அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நல்லது பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற பேர்ல அந்த விஷயங்கள அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அந்த ஹெல்ப் பண்ற அந்த விஷயத்த ஒரு கேடகமா, ஒரு சேஃப்டி ஷீல்டா அவங்க யூஸ் பண்ணிட்டு, அத்தன வருஷம் அவங்க அந்த காரியத்த பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நெனச்சு பாருங்க. 1929ல அவங்க பொறந்திருக்காங்க. 1982ல அவங்க வந்து இந்த விஷயமெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஏஜ் என்னவா இருந்திருக்கும்ங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ, சின்ன வயசுல அவங்க மனசுல விதைச்ச அந்த விதை, அவங்க சாகுற வயசு வரைக்கும் அது அவங்க கூடயே வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வெறி, ஒரு குணம் அவங்களுக்கு இருந்திருக்கும்? கண்டிப்பா இந்த ஜூடி மாரி ஒரு கேரக்டர் இந்த ஹெலன் லைஃப்ல வராம போயிருந்தாங்கன்னா, இப்போ இந்த ஹெலன் அவங்க லைஃப்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ ஜூடி மாரி கேரக்டர்ல இருக்கிறவங்க மத்தியில இந்த ஹெலன் மாதிரியான ஆட்களும் இதே உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் நெறைய பேர நெனைப்போம். ஸோ வயசானவங்க அவங்களுக்கு என்னால பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு பரிதாபம் அவங்கள பார்த்தாலே வரும். ஆனா, இந்த கேரக்டர்ல இருக்கிற இவங்க நெனச்சு பாருங்க, நம்மளால பரிதாபப்பட முடியுமா? என்னதான் இருந்தாலும் வயசானவங்களுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா?
அவங்களுக்கு ஏன் அந்த குணம் வரல? அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மோட்டிவ்ல அவங்க வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த ஹெல்ப் பண்ற மோட்டிவ் எங்க போச்சு? அந்த மோட்டிவ் எதுக்கான மோட்டிவா இருந்தது? பணத்துக்கு வேண்டி. அவங்களுக்கு ஒரு ஆதாயம், ஒரு பெனிஃபிட் அது வரதுக்கு வேண்டி, அந்த மாரி மக்கள கொண்டு வந்து கொடூரமா அவங்க வீட்ல வச்சு அவங்கள கொலை பண்ணி, இந்த காச கடைசி வரைக்கும் அவங்களால எடுத்துட்டும் போக முடியாது. அவங்க ஏஜ நெனச்சு பாருங்களேன். 60க்கு மேல ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் அவங்களுக்கு மரணம் ஏற்படலாம். அது எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா, அவங்க அந்த ஏஜ்லயும் அந்த பணம் சம்பாதிக்கணும். அந்த விஷயம் அவங்களுக்கு எப்படியா அந்த மனசுல தோணியிருக்கும். இப்போ கூட இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்ல நெறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமலயோ, தெரிஞ்சோ நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கெல்லாமே ஒரே ஒரு கேள்வி தான். எதுக்காக நீங்க அப்படி பண்றீங்க? எதுக்காக உங்களுக்கு இது தேவைப்படுது? சில பேர் சொல்லுவாங்க, இது ஒரு போதை, இது ஒரு அடிக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா, அது எதனால ஏற்படுது? சரி, நீங்க சின்ன வயசுலயே நெறைய கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சதுனால, உங்களுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் வந்துடுச்சு அப்படின்னு இருந்தாலுமே, மத்தவங்கள கொலை பண்றதும், மத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கும் நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் குடுத்தா? சரி, அப்படியே நீங்க வந்து பண்ணணும்னு இருந்தீங்கன்னா, அது வேற விதமா பண்ணிட்டு போலாமே! கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாதே! அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு மாசம் மாசமா வந்துட்டு இருந்திருக்கு. அந்த மாசம் மாசம் வந்த அமௌண்ட்லேருந்து நீங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து, கொஞ்சம் அமௌண்ட் அவங்களுக்கு குடுத்துருந்துருக்கலாமே! அப்படி அந்த குணமும் அவங்களுக்கு வரலையே! ஸோ, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் ஆசை. ஆசை இல்ல, பேராசை. பேராசை தான் வேரா இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ, நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல பேராசைப்படுறீங்களாங்கிறது நானும் சரி, கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் சரி, அத நீங்க தான், நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ, ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனா, அதுவே ஒரு வெறியா மாறக்கூடாது. நீங்க ஆசைப்படுறீங்களா? ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அது செய்ய முடியலினா கூட, அத வந்து பெருசா நீங்க வந்து யோசிக்காதீங்க. சப்போஸ் உங்களால அது பண்ண முடிஞ்சுட்டு, உங்களால அத செய்ய முடிஞ்சுட்டுன்னா, அத நெனச்சு சந்தோஷப்படுங்க. பெருமைப்படாதீங்க. சம்பாதிக்கணும், மத்தவங்களுக்கு உதவணும்னு நெனச்சீங்கன்னா, செய்ங்க. இல்ல நீங்க மட்டும் சம்பாதிக்கணும், நான் மட்டும் சாப்பிடணும்னு நெனைக்கிறீங்களா? தாராளமா அப்படியே இருந்துட்டு போயிடுங்க. நீங்க ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல, மத்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய குற்றத்த பண்றத விட, மத்தவங்களுக்கு தீமைய விளைவிக்கிறத விட, நீங்க செல்ஃபிஷ்ஷா இருந்துட்டு போயிறது, என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். அதுவே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த ஹெலன் மாதிரி இல்லாம, நீங்க அந்த ஹெல்ப்ங்கிற பேர்ல, உங்களுக்கு ஆதாயம் வரதுக்கு வேண்டி, மத்தவங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப்ங்கிற பேர்ல அத பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க. இல்ல முடியலையா? பண்ணாதீங்க. அதே மாதிரி சில பேர் ஹெல்ப்புங்கிற பேர்ல, அவங்களுக்கு அவங்களே பப்ளிசிட்டிய தேடிப்பாங்க. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா சுத்தி பார்த்தா 4 கேமரா இருக்கும். ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ்க்கு வரதுக்கு வேண்டி, அவங்க என்ன மாதிரியான வேலைகளும் பண்ணுவாங்க. அது மத்த பேருக்கு இன்ஸ்பிரேஷனா ஆகணும், அப்படி தான் நான் இத பண்றேன்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆகாது. ஸோ நான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்றேன், ஒருத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா, அது எனக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? இடது கை குடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இருந்துட்டு போயிடுங்க. ஸோ நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா, அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி. சில பேர் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கும் இல்ல வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா, அந்த ஹெல்ப்ப 4 பேர்கிட்ட 4 விதமா சொல்லி காமிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி நீங்க அந்த ஹெல்ப்ப பண்றதுக்கு, அந்த ஹெல்ப்ப நீங்க அவங்களுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயம், நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ, அவங்க காதுக்கு போச்சு, அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனையும், மன கஷ்டத்தையும் உண்டாக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ, இதுக்கப்புறம் நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு
உங்களால யாருக்காவது உதவி பண்ண முடியிற மாரி இருந்துச்சுன்னா பண்ணுங்க. அப்படி இல்லையா, பண்ணாம இருக்கிறதே பெட்டர். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனல நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ, இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அது எனக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ, ஓகேங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ, அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன். பை பாய்.